ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.3 இல்லைம்மா முதல் கணக்கில் மூன்றாவது சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.5 என் கோட்டில் குறிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். அம்புக்குறி ரெண்டு பக்கம் போனால் பேர் என்ன சாமி? கோடு. இப்போ இதில் ஒரு புள்ளியை குறிச்சிக்கலாம். அதான் 0. ஓகே, அதான் ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இதான் 0. எங்கே போனோம்? 6.5 அப்படின்னு சொன்னால் 7.5 வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகே, நல்லா பாரு சாமி. 1 சென்டிமீட்டர், 2, 3, 4, 5, 6 கம்மியாக குறிங்க. எதை பாயிண்ட் பண்ணணும்? நல்லா புல்லட் பாயிண்ட் மாதிரி பண்ணணும்னா 6.5. இந்த 7 குறிச்சிட்டேன். ஓகே, இது 8 குறிச்சிக்கிறேன் சும்மா. 6.5 நல்லா பாயிண்ட் பண்ணணும். 6.5 நல்லா பாயிண்ட் பண்ணணும். பண்ணலாமா? 6.5 எப்படி மகா அப்படின்னு சொன்னால் 6 இருக்கா? 6.1 முதல் கோடு, 6.2, 6.3, 6.4, 6.5 இதோ இருக்குல்ல. இதை கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை விட 1 சென்டிமீட்டர் அதிகம் 6.5 கூட ஒன்று சேர்த்தா 7.5. 7.5 கொஞ்சம் பெருசாக பண்ணணும். இந்த பாயிண்ட் தான் முக்கியம். இதுதான் பி, இது சி, இது 0 தான் யார்? ஏ. இது 1, 2, 3, 4 சின்னதை போடுங்க. 5, 6 தேவையில்லை ஆனால் போட்டுக்கோங்க. இது 6.5, இது என்னது? 7.5. 7, இது 8னா 7.5. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஏசிக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரையணும். ஏசிக்கு மைய குத்துக்கோடுனா என்ன பண்ணணும் சாமி? இப்போ 7.5, 7ல் பாதி எவ்வளோ? 3.5. கண்டிப்பாக நமக்கு 3.5க்கு மேலே எடுக்கணும். இங்கே எடுத்து 3.5க்கு மேலே நான் 5 கூட வச்சுக்கோங்களாம். மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. அளவை மாற்றக்கூடாதுமா. அளவை மாற்றாமல் இந்த சீல ஒரு ஊசியை வைக்கணும். சீல ஊசியை வச்சுட்டு வரைஞ்சவில் என்ன பண்ணணும்? வெட்டணும். வெட்டியாச்சா? இப்போது இந்த வெட்டின புள்ளியை வந்து நல்லா பாயிண்ட் பண்ணுங்க. கை உதறக்கூடாது. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். வெட்டுச்சில்ல, இதுக்கு பேர் தான் என்ன சாமி? ஓ. இந்த ஓவை மையமாக வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஏசிக்கு ஒரு அரை வட்டம் வரைய போகிறோம். ஓவில் ஊசியை நல்லா வச்சுட்டு அழுத்தி ஓட்டை போடுற மாதிரி போடுங்க. நோட்டை போட்டு வச்சுருங்க. என் கை தான் மறைக்குது உங்களுக்கு. யாரையும் சிரிக்கிறீங்க? ஓகே, இது எனக்கு கொஞ்சம் அரை வட்டம் வரைஞ்சிக்கணும் சாமி. ஏசி அணைக்கிற மாதிரி என்ன பண்ணோம்? அரை வட்டம் வரையணும். வரைஞ்சாச்சா? இப்போ அவ்வளோதான் சாமி, ஆன்சர் கொடியான்ட்டோம். இப்போ பி இதானே? பியிலேருந்து நேராக கோணையை வைக்கக்கூட சொல்லும். நேராக எப்படி வைக்கணும்? நேராக ஸ்கேலை வச்சு இந்த வரைஞ்ச வட்டத்தை வெட்டணும். வெட்டணும் மீன்ஸ் மையக்குத்து கோடு வரையணும். செங்குத்தாக ஒரு கோடு வரையணும். நேர்கோடு வரைஞ்சிடுங்க. இந்த புள்ளிக்கு பேர் தானே அது டின்னு வைக்கணும். ஓகே, அடுத்து சாமி, இப்போ டியும் ஓவியம் டி என்ன பண்ணணும்? இணைக்கணும். ஓகே, இப்போ யார் தான் இது? இந்த பிடி தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, உங்கள் புக்கில் இங்கேருந்து இங்கே ஒன்று வரைஞ்சிருப்பாங்க, அது தேவையில்லை, இதே விட்டுருங்க. இது 0. இது பாருங்கள் எதை தாண்டி போகுது? 2.6 வந்துருச்சு. 2.6 தாண்டி போகுது. ஓகே, 2.6 2.5 தாண்டி போகுது. அப்போ இந்த ஆன்சர் தான் நம்ம என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.5. ஓகே செல்லம், எப்படி எடுத்து எழுதணும்? பிடி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.5ன்னு எழுதணும். ஒரு கணக்கும் அது மாதிரி தான் நீங்கள் எழுதியிருக்கணும். ஓகே, தேங்க்யூ செல்லம்.